ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு குழந்தை எப்படியெல்லாம் படிக்கும். சார் என் குழந்தை டாக்டர் படிக்குமா சார், இன்ஜினியரிங் படிப்பானா, வெளிநாடு போகானா, வெளி மாநிலம் போடுவானா, நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குமா சார், இந்த சந்ததிகளுக்கு பேர் சொல்லும் பிள்ளைகளை தருவானா அப்படின்னு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பிக் கொஸ்டின் எல்லா பெற்றோர்களும் கேட்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு சிந்திக்க ஒரு கேள்வி தான். அது என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய சக்தியும் இருக்குது, சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவும் இருக்குது. அதே நேரத்தில் நிலை தடுமாறினால் உங்களை மாற்றுறதுக்கு குருமார்களும் இருக்காங்க, சித்தர்களும் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க, மாமன் மச்சான், அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துவார்கள். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், இறைவன் ஒருத்தர் இருக்கார், தர்மசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நூக்கன் கார்னர்லேயும் உங்களை நெறிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு படித்த எத்தனை இறைவன் சிருஷ்டியில் யாருக்குமே கல்வி கிடையாது. உறவுகள் உங்களை சீர்படுத்தாது, தர்ம சாஸ்திரங்கள் அவங்களுக்கு கிடையாது, எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது, எந்த டெக்னிக்கல் நாலேஜும் கிடையாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அவங்களுக்கு தெரியாது. அது தாவரமாகட்டும், மிருகமாகட்டும், பறவையாகட்டும், ஊர்வனாகட்டும், ரொம்ப ஆக்ரோஷமான மிருகங்களாகட்டும், வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறது அதனுடைய இரத்தத்திலேயே ஊறி போகுது. ஒரு மிருகமும் பிறக்கும் பொழுதே எப்படி வாழணும், எதிரிகளை எப்படி எதிர்கொள்ளணும், உணவை எப்படி தேரணும், உணவை எப்படி சாப்பிடணும், அதை எப்படியெல்லாம் மறைச்சு வைக்கணும், எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக்கணும், குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும், ஒரு அளவுக்கு வயதுக்கு வந்த பிறகு அந்த கூட்டத்தை விட்டு நம்ம எப்படி விலகி போகணும், தாயும் தந்தையும் நம்ம உடன்பிறப்புகளையும் எத்தனை நாள் கூட இருக்கணும், இதையெல்லாம் எந்த கல்வியில் இந்த மிருகங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க? பகுத்து அறிந்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு இந்த மிருகங்களுக்கு இருக்கா? ஜோதிடம் தெரியுமா? ஆனால் அவை எல்லாமே சந்தோஷமாக வாழுது. எங்கேயாவது ஒரு காட்டில் ஒரு மிருகம், ஒரு பாம்பு, ஒரு நாய், ஒரு பூனை, பறவை ஏதாவது ஒன்று சோக கீதம் பாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் உணவே கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு தாவரம் தன்னைத்தானே அழித்து கொள்ளுதா? அதே மாதிரி தாவரத்தில் இருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது தனக்காக வாழ்வதில்லை. இந்த உலகத்தில் அடுத்தவங்களுக்காக வாழறது தான் தாவரங்கள். அதனுடைய பழங்கள், கொட்டைகள், பட்டைகள், இலைகள், அதனுடைய மரங்கள், கொடிகள், இது அத்தனையுமே மருந்தாக, உணவாக மற்ற மிருகங்களுக்கும் சரி, தான் மறைந்து போனாலும் உரமாக இந்த மண்ணோட சேர்ந்து இந்த விதைக்கு உற்சாகம் தந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு உரமாக மாறுது. அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதனை தவிர எல்லோருமே அடுத்தவங்களுக்காக வாழறாங்க. 6 அறிவு படைத்து யூனிவர்சிட்டியில் படித்து டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் தனக்காக வாழுகிறான், தனக்காகவே சாப்பிட்றான், தனக்காகவே சாகுறான். அதுக்காகத்தான் இவனுக்கு அந்த இறைவன், சாஸ்திரங்கள், எப்படியெல்லாம் வாழணும், முறை தவறி வாழக்கூடாது, முறையோடு வாழ வேண்டும், இது எல்லாமே பிறக்கும் பொழுதே முறையோடு எப்படி வாழணும் அப்படிங்கிறது மிருகங்களுக்கும் தெரியும், தாவரங்களுக்கும் தெரியும். ஆனால் மனிதன் மட்டும் எப்படி ஒன்றாலும் வாழலாம், நான் சந்தோஷமாக வாழறதுக்கு என்ன சார் வழி, எவன் எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் வெட்டுவேன், குத்துவேன், அவங்களெல்லாம் இம்சை பண்ணுவேன், ஆனால் நான் எப்படி சந்தோஷமாக வாழணும், அது பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி,
உறவு நட்பாக இருந்தாலும் சொல்லி எல்லாரும் ஏறி மெரிச்சிட்டு நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நான் சந்தோஷமாக வாழ்வது, நான் வெற்றி பெறுவது, நான் சந்தோஷமாக இருப்பதற்கு யாரை வேண்டுமானாலும் பகடைக்காயாக மாற்றுவேன், படிக்கற்களாக மாற்றுவேன். இப்படி முரட்டுத்தனமாக இருப்பது தான் பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதன். அதனால்தான் அவனுக்கு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். மிருகங்களுக்கு மிருகங்கள் என்று பேர், தாவரங்கள் என்று பெயர், பாம்புகள், பறவைகள் எல்லாத்துக்கும் அதனுடைய பேர், அதனுடைய குணங்களை வச்சு சொல்ல. ஆனால் மனிதனுக்கு சோஷியல் அனிமல். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மிருகமாக இருக்கிறான். அவன் எப்போ மனிதனாக மாறுகிறான், எப்போ அவன் தெய்வமாக மாறுகிறான் அப்படின்னா அவனுடைய நடத்தையை வச்சு இதனை ஒழிய அவனுடைய கல்வியை வச்சியோ படிப்பை வச்சியோ அறிவை வச்சோ கிடையாது. ஒரு மனிதன் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி எல்லோரையும் வாழ வச்சு எல்லோரோடையும் உறவாடி அவன் ஒரு தெய்வமாக மாறும்போது தான் மனிதன் தெய்வமாகிறான். அந்த தெய்வமான மனிதன்தான் இறைவனையே படைக்கிறான். அப்படி படைத்தது தான் இறைவன். இப்போ சொல்லுங்க, இந்த உலகத்தில் இறைவன் படைப்பில் யார் மிகப்பெரிய சிறந்தவர்கள்? மனிதனா மற்ற குலமா? மனிதனுக்குள்ளேயே வேறுபாடுகள், ஜாதி மத மாச்சரியங்கள் எத்தனையோ எத்தனையோ வகை. ஆனால் இது எதுவுமே இறைவன் படைப்பில் கிடையாது. தெளிவாக வாழ்ந்தார்கள். இன்ற வரைக்கும், நேற்றுக்கு அப்படி இருந்தார்கள், அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தார்கள். யுக தர்மங்கள் மாறுகிறது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம்னு சொல்லிட்டு மனிதன் தான் தன்னை மாற்றிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறான். ஆனால் அவை எதுவுமே தன்னுடைய யுக தர்மத்தை மாற்றல. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் இருந்தது. கடைசியா என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். படிச்சிங்க, பட்டம் பதவி வாங்கினீங்க, நிறைய பணம் சம்பாரிச்சிங்க, சொத்து சுகம் சேர்த்தீங்க, பிறக்கும் பொழுதும் அழுகின்றீர்கள், இறக்கும் பொழுதும் அழுகின்றீர்கள். நீங்கள் பிறக்கும் பொழுதும் ஒரே கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இறக்கும் பொழுது கூப்பாடு போட்டு கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு மிருகம், ஏதாவது ஒரு பறவை பிறக்கும் பொழுது கூப்பாடு இருக்கா? இறந்த பிறகு நல்லா ஞாபகம் வச்சுங்க, நடு ரோட்டில் ஒரு காக்காவோ ஒரு புறாவோ ஒரு பறவையோ விழுந்து இருக்காது. ஒரு சிங்கமோ புலியோ நடுவில் வந்து சாகாது. தன் உயிரை போகிறது அதுக்கு தெரிஞ்சு போய் இந்த உலகத்தினுடைய மறைவான பகுதிக்கு போய் தன்னை மாய்த்து கொள்கிறது, தன்னை மறைத்து கொள்கிறது, பஞ்சபூதங்களில் தன்னை இணைத்துக் கொள்கிறது. வாயில்லா அந்த ஜீவன்கள் பஞ்சபூதங்களில் இணைகின்ற அந்த ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் பஞ்சபூதங்களில் அக்னியில் போய் கலக்க கற்றுக்கொண்டு இருக்கிறான். அதற்கு கூட தன்னுடைய மகன் தேவைப்படுகிறான், தன்னுடைய சொந்தங்கள் தேவைப்படுகிறது, தன்னுடைய உறவுகள் தேவைப்படுகிறது. தானே போய் கலந்து கொள்வதற்கு பக்குவம் இல்லை. இப்போ சொல்லுங்க, 6 அறிவு பெரியதா? இறைவனுடைய படைப்பில் இவ்வளவு ரகசியங்களா? அப்போ நாம் எங்கே தவறு செய்கிறோம்? திருக்குறளார் சொன்னபடி, ஏ மனிதனே சிந்திக்க தவறுகிறாய். இந்த சமுதாயத்தை சிந்தித்தால் வாழ்க்கையில் முக்தி அப்படிங்கிறத விட முதல்ல மனிதனாக நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம்.